திருமாவளவன் சாதி சங்கத்தை நடத்தவில்லை, சாதி உணர்வை தூண்டவில்லை. சாதி அடிப்படையிலே செயல்படக்கூடியவனாக இருந்திருந்தால் திருமாவளவனும் ஏதாவது ஒரு பெயரிலே, சாதியின் பெயரிலே சங்கத்தை உருவாக்கியிருப்பான். இந்த மண்ணிலே எத்தனையோ சங்கங்கள், முதலியார் சங்கம், செட்டியார் சங்கம், பிள்ளைமார் சங்கம், வன்னியர் சங்கம் என்று எத்தனையோ சங்கங்கள். அப்படி அத்தனை சாதி சங்கங்களும் ஒரு சங்கமாக பறையர் சங்கம் என்று திருமாவளவன் ஒரு சாதி சங்கத்தை கட்டியிருப்பார். ஆனால் திருமாவளவன் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்திலிருந்து தலைவர் கலைஞர் அவர்களின் எழுத்துக்களை படித்த காரணத்தால், தலைவர் கலைஞர் அவர்களின் பேச்சுக்களை கேட்ட காரணத்தால், அவர் ஊட்டிய அந்த மொழி உணர்வால் இந்த மண்ணிலே தமிழ் தேசியம் சாதிக்க வேண்டும், தமிழர்கள் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும், தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்கிற உணர்வை பெற்ற காரணத்தால் உலகெங்கும் மாணவர்கள் தமிழர்கள் எல்லாம் தலைநிமிர்ந்து தன்மானத்தோடு